பிரியமானவர்களே, இலங்கை மட்டக்களப்பு சென்ட்ரல் வீதியில் அமைந்துள்ள சியோன் தேவாலயத்தின் சிரேஷ்ட மேய்ப்பர் பாஸ்டர் ரோஷான் மகேசன் அவர்கள் அளிக்கும் தேவ செய்தியை நீங்கள் இப்பொழுது கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். பரிசுத்த வேதாகமத்தை குறித்து படிப்பிக்கின்றதான இந்த செய்தியின் 6வது செய்தி, The Symbols in the Bible. வேதாகமத்திலே காணப்படுகின்ற ஒப்புமைகள் அல்லது அடையாளங்கள் அல்லது குறியீடுகள். ஆங்கிலத்தில் ஒரு சொல்லில் முடிக்கலாம், சிம்பிள்ஸ் என்று. ஆனால் தமிழில் அதனுடைய சரியான பதத்தை ஒரு வார்த்தையினால் சொல்லி எங்களாலே முடிக்க முடியாது. நீங்கள் இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கின்ற போது, தேவன் இந்த உலகத்தை படைத்த தெய்வம் மனிதனோடு பல விதமான உவமைகளுக்கூடாக, இல்லை என்றால் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு ஒரு விதமாக ஒரு காரியத்தை செய்ய வைத்து, உதாரணம் சொல்லுகிறேன். ஆண்டவர் சொன்னார் எரேமியாவை பார்த்து, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லு, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் 70 ஆண்டுகள் பாபிலோனுக்கு அடிமைகளா போக போறாங்க என்று சொல்லுகிறதுக்கு ராஜாவுக்கு சொல்லு, அந்த ஜனங்களுக்கு சொல்லு என்று சொல்லி போட்டு அவர் சொன்னார், நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் உன்னுடைய கால்களையும் கைகளையும் தொழுமரத்திலே கட்டிக்கொள், ஒரு நுகத்தை உன்னுடைய கழுத்திலே மாட்டிக்கொள், இவ்விதமாக செய்து இந்த சத்தியத்தை சொல் என்று சொன்னார். பண்ணிக்கொண்டு அந்த தேவனுடைய செய்தியை அவர் கொடுக்க சொன்னார். இன்றைக்கு எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லி முடிக்க எனக்கு நேரம் போதாது. ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், வேதத்தில் இருக்கிற ஒரு சில குறியீடுகள், அடையாளங்கள், ஒப்பமைகளை நான் உங்கள் மத்தியிலே சீக்கிரமா வச்சிட்டு, பின்பதாக சில முக்கியமான குறியீடுகளை, ஒப்பனைகளை நான் உங்கள் மத்தியிலே நான் வைத்து பேச போகிறேன். வேதத்திலே தேவன் என்னுடைய முகம் என்று சொல்லி தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். The face of God. தேவனுடைய முகம், தேவன் இல்லாட்டி கர்த்தருடைய கண்கள் உண்மையிலே நோக்கமாக இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் தேவன் உண்மையிலே தம்முடைய அனுக்கிரகத்தை ஊற்றுகிறார். 1 பேதுரு 3:12, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? The face of God, தேவனுடைய முகம், இல்லை என்றால் கண்கள், இதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே பைபிள்ல கர்த்தருடைய முகம் என்று வாசிக்கும் போது கர்த்தர் உன்னை நோக்கி கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம், தேவன் உன்னை ஆசீர்வதிக்க உண்மையிலே மனதுருக ஆயத்தமாய் இருக்கிறார் என்று அர்த்தம் கொள்ளும். மத்தேயு 18:10 பார்க்கிறோம், இந்த சிறியரில் ஒருவனை அற்பமாய் எண்ணாதபடி எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை, அந்த இடத்துல சமூகத்திலே என்று தமிழிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற சொல்லின் உண்மையான அர்த்தம் என் பரமபிதாவின் முகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பிள்ளைகள் தேவனை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகள் என்னிடத்திலே வருகிறதை தடை பண்ணாதே. குழந்தைகள் கர்த்தரை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்களாம். சரி, கிறிஸ்துவின் சரீரம், வேதத்திலே சரீரம் என்று இருக்கிறது, கிறிஸ்துவின் சரீரம் என்று இருக்கிறது. கிறிஸ்துவின் சரீரம் எதை குறிக்கிறது? கிறிஸ்துவின் சரீரம் தேவனுடைய சபையை குறிக்கிறது. அதாவது இந்த சபையை மாத்திரமல்ல, உலகளாவிய சபையை தேவன் சொல்லுகிறார், அது என் சரீரம். அந்த சரீரத்துக்கு தலை கிறிஸ்து ஒருவரே. கொலோசையர் 1:18 அவரே, அதாவது இயேசுவே சபையாகிய சரீரத்துக்கு தலையாய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 12:12 14 27 நீங்கள் இதை திரும்பவும் வாசிக்கலாம். நான் இதில் என்ன கொஞ்சம் ஃபாஸ்டா போய் கொண்டிருப்பேன், என்ன பின்னான காரியங்களில் கொஞ்சம் நேரம் செலவழிக்க போகிறபடினால்.
வேதத்திலே காணப்படுகின்றதான இன்னொரு அறிகுறிதான் அக்கினி. அக்கினி அக்கினி எதை குறிக்கிறது? வேதத்திலே குறிக்கப்பட்டிருக்கிற அக்கினி உபத்திரவங்களை, வேதனைகளை, அழிவை குறிக்கிறது. Fire represents trouble, destruction or trials. உதாரணம் 1 பேதுரு 4:12, பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகின்ற அக்கினியை குறித்து. ஏதோ புதுமை என்று திகையாமல். அக்கினி என்றால் உண்மையாகவே அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், நீங்கள் படுகின்ற, கடந்து செல்லுகின்ற உபத்திரவம், வேதனை, கண்ணீர், நெருக்கத்தை குறித்து ஏனோ என்று நீங்கள் இருக்க வேண்டாம். சப்பனியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனம், கடைசி பகுதியிலே 8ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், பூமி எல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினால் அழியும். அதனுடைய அர்த்தம் தேவன் அப்படி அக்கினிய உலகத்திலே ஊற்றுகிறதை குறித்து பேசவில்லை. சில நேரம் சொல்லுவீங்களே, நெருப்பு போல என் மேல பத்தி எரிஞ்சார். என்ன கோபத்தோட பேசக்குள்ள என்ன சொல்றோம்? நெருப்பு போல பத்தி எரிகிறார் எனக்கு மேல. அதனுடைய அர்த்தம் என்னென்றால் கோபமாக இருக்கிறார். தேவன் இந்த உலகத்திலே இன்று நடைபெறுகின்ற இந்த ராஜ்யங்கள் தங்கள் இஷ்டமான முறையிலே இந்த தேசத்தை அழிவுக்குள்ளே நடத்தி கொண்டு போகிறார்கள். ரைட்டோ? இதை தேவன் பார்க்கும்போது அவர் கோபப்படுகிறார். அவர் கோபப்படுகிறார். நீதியை சரிக்கட்ட வேண்டிய வேளையிலே, எல்லா தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் நீதியாய் நடத்த வேண்டிய நேரத்திலே, தங்களுடைய பிழைப்புக்காக, தங்களுடைய நலனுக்காக அவர்கள் அநீதியை விளைவித்துக் கொண்டிருக்கிறதை பார்த்து தேவன் கோபமாய் இருக்கிறார். அதுதான் இதனுடைய அர்த்தம். 9ஆம் வசனம், அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன் என்றார். அப்ப ஆண்டவர் அக்கினியை, எரிச்சலின் அக்கினினால் அழிப்பார் என்றால், நெருப்பான உலகத்தை அழித்தா எப்படி தேவன் ஜனங்கள் திரும்ப மனம் திரும்ப முடியும்? ஒரு மனுஷன் பூமியில இருக்க இயலாது. ஆகவே சில ஒப்பனைகள் மூலமாக தேவன் பேசுகிறார். அக்கினி எப்பொழுதும் தேவனுடைய உக்கிர கோபத்தை பேசுகிறது. அதே வேளையிலே உபத்திரவங்களை நமக்கு காண்பிக்கிறது. வானவில் அடுத்தது, the rainbow represents the promise of God. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இருந்து 17ஆம் வசனம் வரையிலே நீங்கள் வாசித்து பாருங்கள். 16ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தை தண்ணீரினால் அழித்ததுக்கு பிறகு நோவாவோடு கூட அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக வானத்திலே ஒரு வில்லை போடுகிறார். அதுதான் ரெயின்போ. அதனுடைய அர்த்தம் என்னண்டா, ஒவ்வொரு தடவையும் பூமியிலே மழை பெய்யும் போது ஆண்டவர் மனிதனுக்கு நோவாவோடு பண்ணின அந்த உடன்படிக்கையை ஞாபகப்படுத்துகிறார். என்ன? தண்ணீரினால் இந்த உலகத்தை இனி ஒருபோதும் நான் அழிக்க மாட்டேன். ஆதியாகமம் 9:16, அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியில் உள்ள சகல மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும் படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர் பார்க்கிறார், இது எனக்கும் பூமியில் உள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார். அப்ப ஒவ்வொரு தடவை பைபிள்ல நீங்க வாசிக்க கூட வானவில், ரெயின்போ நீங்க வாசிக்கிற நேரம் உடனே உங்களுக்கு மனதுக்கு வர வேண்டிய சத்தியம் தேவனுடைய உடன்படிக்கை. அவர் ஒன்றை சொன்னால் அதை அவர் மீற மாட்டார். அடுத்தது கன்னிகை, a virgin. The virgin represents the true church. கன்னிகை உண்மையான திருச்சபையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. The bride of Christ,
கிறிஸ்துவினுடைய மனைவாட்டி, which refuses any illicit union with the rulers of this world. இந்த உலகத்தில் இருக்கிறதான அந்நிய ராஜ்யங்களோடு, அந்நிய ராஜ்யங்களின் பழக்க வழக்கங்களோடு தன்னை சம்பந்தம் கலக்காதபடி தன்னை காத்துக் கொள்ளுகிற சபை கன்னிகை. வேதத்திலே பலவிதங்களிலே இவைகள் நமக்கு விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. கன்னிகை மத்தேயு 25 அதிகாரத்தில் 10 கன்னிகைகளை குறித்து பேசுகிறது. கவனமா கேளுங்க. 10 கன்னிகை, ஆண்டவருடைய வருகைக்காய் காத்திருந்த 10 கன்னிகை. அப்பண்டால் இவர்கள் உலகத்தால் கரைப்படாதவர்கள். இது திருச்சபை, தங்களை பரிசுத்தமாய் காத்து கொண்டவர்கள். ஆனா பிரச்சனைய பாருங்க, அந்த 10 கன்னிகையிலேயும் 5 பேர் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போனாங்க. ஏன்? அந்த 10 பேரிலையும் 5 பேருக்குள்ளத்தான் அபிஷேகம் இருந்தது, 5 பேருக்குள்ளத்தான் பரிசுத்த ஆவியின் வல்லமை இருந்தது. மற்ற 5 பேருக்குள்ள கொஞ்சம் இருந்தது, அவ்வளவுதான். They lost it. நல்ல மனசில் எடுத்துக்கொள்ளுங்க. வேதத்திலே இவைகளை நமக்கு ஆண்டவர் காண்பிக்கும் போது பலவிதமான பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 10 கன்னிகைகள், 10 பண்டிகைகள் என்றால் கர்த்தருக்காய் வாழ்ந்த, பரிசுத்தமாய் தங்களை வேறு பிரித்து வாழ்ந்த 10 தேவ பிள்ளைகள். அதிலே 5 கன்னிகைகள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிச்சாங்க. அப்படியானால் நீங்க கன்னிகைதான், ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட, பரிசுத்தமாக்கப்பட்ட, அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிற மணவாட்டி தான். அப்படியானாலும் இந்த 2 குரூப்ல நீ எதுல இருக்கிறாய்? விளக்கு 2 பேருக்கும் எரிந்தது உண்மைதான். ஆனா இவங்க 10 பேருக்கு, இந்த 2 குரூப்புக்கு 5 பேர் இடையில இருந்த குரூப்புக்கு இருந்த வித்தியாசம் என்னண்டா, ஒரு குரூப் இன்னும் எக்ஸ்ட்ரா அபிஷேகம் தங்களோட வச்சுக்கொண்டாங்க, மற்றவங்க வச்சிருக்கல. அதுதான் நடந்தது. வெளிப்படுத்தல் 17 அதிகாரம் 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற. இந்த திரளான தண்ணீர்கள் வந்து மனுஷர்களை குறிக்கிறது, ஜாதிகளை குறிக்கிறது. என்னமாம்? திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவாள் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. இந்த இடத்திலே வேசி என்று அழைக்கப்படுவது சாத்தானை. இன்னொரு விதத்திலே சுருக்கமாய் சொல்ல போனால், இந்த உலகத்தை தன்னுடைய குணாதிசயத்தால் நடத்தி கொண்டிருக்கிற சாத்தானை, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் இருங்கள் என்று அதற்காகத்தான் வேதம் சொல்லுகிறது. உலகத்தின் வழியிலே, உலகத்தின் வழக்கத்திலே, தேவனை அறியாத ஜனங்களின் வழக்கத்திலே, பாரம்பரியங்களிலே நீ வாழ்ந்தால் நீ அவனுடைய மதுவை குடிக்கிறாய் என்று இங்கே வேதம். இன்னொரு உதாரணம், யாக்கோபு 4 அதிகாரம் 4-5 வசனத்துல பாத்தீங்கன்னா, யாக்கோபு இயேசுவின் சகோதரன் சபையை பார்த்து சொல்லுகிறார், விபச்சாரரே விபச்சாரிகளே. எப்படி இருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு காலம்பர உங்களை எல்லாரையும் பார்த்து தேவனுக்கு பிரியமான விபச்சாரரே விபச்சாரிகளே என்று அழைத்தா என்ன செய்வீங்க? எல்லாரும் எழும்பிட்டு போயிருவீங்க. எங்களை பார்த்து விபச்சாரர் விபச்சாரி என்று சொல்லிட்டார் பாஸ்டர். உங்களுக்கு தெரியுமா யாக்கோபு சபையை பார்த்து என்ன சொன்னான் என்று? விபச்சாரரே விபச்சாரிகளே. அதனுடைய அர்த்தம் என்ன? ஒருவன் இன்னொருவனோடு உடல் உறவு கொள்வதா? அதை குறிக்கவில்லை. இது ஆவிக்குரிய விபச்சாரத்தை குறிக்கிறது. என்ன இந்த விபச்சாரம்?
சபையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கென்று உன்னை தம்முடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமான ஒரு கன்னிகையாய் தமக்கென்று உன்னை வைத்திருக்கிறார். அவரே உன்னுடைய நாயகர். அவர் சீக்கிரம் வருகிறார். இன்னொரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒருவர் வெளிநாட்டிலிருந்து வந்து திருமணமாகிற வயது வந்து விட்டது. எப்படியோ பேசியோ என்னவோ ஒருவனை ஒருத்திக்கு நியமிக்கிறார்கள். என்கேஜ்மெண்ட், நிச்சயார்த்தம் நடந்துட்டு, நான் உன்னை திருமணமாக்க முடிப்பேன், ஆனா நான் திரும்ப வெளிநாட்டுக்கு நான் போய் எல்லாவற்றையும் நான் உனக்காக ஆயத்தப்படுத்தி விட்டு நான் திரும்ப வந்து உன்னை திருமணம் முடித்து என்னோடு கூட நான் கொண்டு போவேன். சரியோ? ஆகவே அவர் கல்வாரி சிலுவையிலே வந்து எங்களோடு ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு போயிட்டார். அவர் பேர் இயேசு. அவர் போயிருக்கிறார் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண. வெகு சீக்கிரத்திலே ஒரு திருமணம் நடக்க போகிறது. நீதான் அந்த மணவாட்டி, அவர் மணவாளன், நீ மணவாட்டி. அவர் உன்னை திருமணம் முடிக்க போகிறார். இப்ப என்னொருவன் இடையில வாரார். என்னொருவன் இடையில வந்து மோதிரத்தை காத்துறான். வாரியா, உன்னை கல்யாணம் முடிப்போமா, லவ் பண்ணுவோமா? சரியோ? சிலர் ஓடி போயிடுவாங்க. இந்த ஆளு வாரர் 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 2 ஓட்டு ஆளை காணல, நாம இந்தியால போயிடுவோம். மறுதளித்து போய்விட்டார்கள். சரியா? இப்ப ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். உன்னை அவர் தமக்கென்று நிச்சயித்திருக்கிறார். அவர் உனக்குத்தான், நீ அவருக்குத்தான் சொந்தம் என்று முத்திரை போட்டு விட்டார். இப்ப நான் வேறு யாருக்கும் என்ற வாழ்க்கையில அவருடைய இடத்தை கொடுக்க சொல்லுங்க முடியாது. நான் அவருக்காக நான் காத்திருக்கிறேன். இந்த வேளையிலே சத்துருவானவன் என்னை வஞ்சிக்க வருகிறான். இதுதான் ஏவாளுக்கு நடந்தது. ஏதேன் தோட்டத்திலே அதுதான் நடந்தது. இஞ்சாலவா என்று சொல்லி நைசா தேவனை விட்டு பிரிச்சு கொண்டு போயிட்டான். இப்ப இவன் சொல்றத கேளுங்க. இது ஆவிக்குரிய விபச்சாரம், இது ஆவிக்குரியதான வேசித்தனம். 5ஆம் வசனம் இதை விளங்கப்படுத்துகிறான். நம்மில் வாசமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லலையே. என்ன, நான் வந்து உன்னை திருமணம் முடிப்பேன், என்னோடு கூட நான் உன்னை அழைத்து செல்லுவேன் என்று இயேசு சொல்லிட்டு போயிட்டார். அவர் போகக்குள்ள எங்களிடத்துல ஒருவரை விட்டுட்டு போய் இருக்கிறார். ஆளை கொஞ்சம் கவனிச்சுக்கோ. அவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்ப யாரோ ஒரு அங்கள பக்கத்தால வரக்குள்ள உடனே ஆவியானவர் உன்னை பார்த்து என்ன சொல்லுவார்? ஏய் 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 ஏய், ஏற்கனவே உனக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு உனக்கு ஒண்டா பேசி இருக்கு. அங்கால கண்ணை விட்டுறாத, இங்கால காலை விட்டுறாத, அங்கால வார்த்தையை விட்டுடாத, அவரையே பார்த்து கொண்டிரு. ஆனா நான் அவர் சொல்லக்குள்ள நான் அதை மீறி உலகத்தின் மேலே கொஞ்சம் ஆசை வச்சு இன்றைக்கு மாத்திரம் என்று சொல்லி கொஞ்சம் சாராயத்தை குடிக்கிற நேரம், இன்றைக்கு மாத்திரம் என்று சொல்லி சினிமா படம் நான் பார்க்கிற போது, இன்றைக்கு மாத்திரம் என்று சொல்லி நான் கடன் எடுக்கிற போது, இன்றைக்கு மாத்திரம் என்று சொல்லி நான் செபிக்காமல் என் இஷ்டம் போல வாழும் போது, நான் இன்னொரு நாயகருக்கு என்ற வாழ்க்கையை நான் விட்டு கொடுக்கிறேன். அது பேர் விபச்சாரம். சரி, வேதத்தில் இன்னொரு காரியம் இருக்கு. மிருகங்கள், சரியோ? மிருகங்கள் 2 காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தும். உதாரணத்துக்கு நான் ஒரு காரியத்தை காட்டுவேன்.
மிருகங்கள் ராஜ்யங்களை குறிக்கிறது வேதத்தில். அதே வேளையிலே காட்டு மிருகங்கள் என்று சொல்லப்படும் போது அது சாத்தானை குறிக்கிறது. மிருகங்கள் என்று சொல்லும் போது உதாரணத்துக்கு தானியேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தானியேல் நேபுகாத்நேசார் ஒரு தரிசனத்தை கண்டான். அதை தானியேலிடத்தில் சொல்லுகிறான். என்ன அந்த தரிசனம்? அவன் சொல்லுகிறான் 3ஆம் வசனத்தில், அப்பொழுது வெவ்வேறு ரூபம் உள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்தில் இருந்து எழும்பின. சமுத்திரம் தண்ணீர் எதை குறிக்கிறது சொல்லுங்க சொல்லுங்க? ராஜ்யங்கள், மனிதர்களை குறிக்கிறது. ஜனங்கள் நடுவில் இருந்து 4 மிருகங்கள் எழும்பி வருகிறதாம். முதலாவது 4வது வசனம், முந்தினது சிங்கத்தை போல இருந்தது. இது பாபிலோன் ராஜ்யத்தை குறிக்கிறது. இது உலக சரித்திரம். பாபிலோன் ராஜ்யம் அதுதான் அன்று தானியேலின் நாட்களிலே காணப்பட்ட வல்லரசு நாடு, பாபிலோன் ராஜ்யம். ஓகே. 2வது 5ஆம் வசனத்திலே கரடிக்கு ஒப்பாகிய வேற 2ஆம் மிருகத்தை கண்டேன். நேபுகாத்நேசாரை பார்த்து சொன்னான், உனக்கு பின்னாலே இன்னொரு ராஜ்யம் வருது. என்ன அந்த ராஜ்யம்? பெர்சியா ராஜ்யம். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் மேடோ பெர்சியா. மீதியானியர்களும் பெர்சியரும் இணைந்து அவர்கள் உலகத்தை ஆண்டார்கள். இது உலக சரித்திரம். ஆண்டவர் மிருகங்களை காண்பித்து இந்த ராஜ்யங்கள் வரப்போகிறதை வெளிப்படுத்தினார். 6வது வசனம், அதற்கு பின்பதாக சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். சிவிங்கி என்றால் சிறுத்தை, புலியை குறிக்கிறது. அது எதை குறிக்கிறது? கிரேக்கரை குறிக்கிறது. ரோம ராஜ்ய கிரேக்க ராஜ்யத்தை குறிக்கிறது. அதன் பின்பதாக கிரேக்க ராஜ்யம் உலகத்தை ஆண்டது. அதன் பின்பதாக 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கொடியதும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. அந்த 4வது ராஜ்யம், இந்த உலகத்தை ஆண்ட 4வது ராஜ்யம் ரோம ராஜ்யம். ரோம ராஜ்யம் உலகத்தை ஆண்டார்கள். சரி, நான் இதெல்லாம் சொல்லிக் கொண்டு போறேன். என்னடா, பைபிள்ல இவ்விதமான பலவிதமான குறியீடுகள் உண்டு, நிறைய இருக்கு. எல்லாம் எனக்கு இன்றைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உங்களுக்கு செய்தியில் நான் சொல்ல இயலாது, டைம் காணாது. ஓகே. ஆனா இந்த குறியீடுகளை நீங்க படிக்கணும். படிச்சத்தான் பைபிள் வாசிக்கக்குள்ள சுவாரஸ்யமாக இருக்கும். எங்களுடைய இந்த செய்தி தொடரின் தாகம், எங்களுடைய நோக்கம் என்னண்டா, நீங்க எல்லாரும் பைபிள் படிக்கணும், பைபிளை வாசிக்கணும், தியானிக்கணும், கர்த்தருடைய சத்தத்தை நீங்க கேட்கணும் என்பதுதான் எங்களுடைய ஒரே தாகம். சரி, பைபிள்ல 1, 2, 3, 4, 5, 6, 7, பிறகு 21, 40 எல்லாம் நம்பர்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு நம்பருக்கு மட்டும் அர்த்தத்தை சொல்லித்தாரன். 40ஆம் நம்பர், சரியோ, இலக்கம் 40 represents 40 represents a period of testing or trial. 40ஆம் இலக்கம் 40 நாள், 40 ஆண்டுகள். இது எதை குறிக்கிறது என்றால், ஒரு மனித தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கும் சோதனை, பரீட்சை, போராட்டம். 40 நாட்கள் இரவும் பகலும் நோவாவின் நாட்களிலே மழை பெய்தது, பூமி அழிந்தது தண்ணீரினால். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே வழி நடத்தினார். 12 வேவுக்காரர்கள், இஸ்ரவேலர்களின் வேவுக்காரர் கானானை அவர்கள் வேவு பார்க்க போன போது 40 நாட்கள் இரவும் பகலும் அவர்கள் வேவு பார்த்து திரும்பி வந்தார்கள். மோசே, எலியா, இயேசு சுவாமி வனாந்தரத்திலே 40 நாட்கள் உபவாசம் பண்ணினார்கள். ஓகே. அடுத்தது ஒலிவ மரம். ஒலிவ மரம், olive tree. Olive tree represents light, peace
டிவைன் பிளஸிங். ஒலிவ மரம் இல்லை என்றால் ஒலிவ துளிர் வெளிச்சம், சமாதானம், தெய்வீக ஆசீர்வாதத்தை நமக்கு குறிக்கிறது. வேதாகம காலங்களிலே அவர்கள் விளக்கை ஒலிவ எண்ணெயிலே இருந்துதான் அவர்கள் பற்ற வைப்பார்கள். தேவனுடைய ஆலயத்திலே பலியிடுவதற்காக அவர்கள் ஒலிவ எண்ணெய்களை தான் அவர்கள் பயன்படுத்தினார்கள். வெள்ள நாட்கள் முடிந்ததும் பூமியிலே தண்ணீர் வற்றிக்கொண்டு போகிற போது நோவா ஒரு புறாவை வெளியிலே விட்டான். அந்த புறா போய் ஒலிவ மரத்தின் ஒரு இலையை அவனிடத்திலே கொண்டு வந்தது. அதனுடைய அர்த்தம் என்ன? வெள்ளம் வற்றி போகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 70 ஆண்டுகள் பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியிலே வந்தபோது அவர்கள் தங்களுக்கென்று ஒலிவ மர இலைகள் கிளைகளை கொண்டு அவர்கள் தங்கள் தலையிலே ஒரு சின்ன கிரீடத்தை போட்டு ஆட்பரித்து சந்தோஷமாய் வந்தார்கள். விடுதலை காண்பிக்கிறது, சமாதானம் உண்டானதை காண்பிக்கிறது. இஸ்ரவேலின் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்போது ஒலிவ எண்ணெய் அவர்கள் மேலே ஊற்றப்பட்டு இவ்விதமாய் ராஜாக்களும் பிரதான ஆசாரியர்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். ஒலிவ மலையானது சமாதானத்துக்கு ஒரு அடையாளமாய் இன்று இருக்கிறது. சரி, அத்திமரம், அத்திமரம், அத்துப்பழம், fig tree represents the Jewish nation. இஸ்ரவேல் தேசத்தை வேதத்திலே குறிக்கிறது. எரேமியா 24:5 நீங்கள் குறித்து வைத்து நீங்கள் பின்பதாக வீட்டை போய் வாசிக்கலாம். எரேமியா 24, யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு என்று நாங்கள் பார்க்கிறோம். மத்தேயு 24:32 நாங்கள் அதை பார்க்கலாம். அடுத்தது the robe, வஸ்திரம். வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம், வெண் வஸ்திரம் தரித்தவராய், நீதியின் சால்வையை தரித்தவராய் என்றெல்லாம் இருக்கிறது. இது எதை குறிக்கிறது? the robe represents righteousness. வஸ்திரம் நீதியை காண்பிக்கிறது. தேவனுடைய நீதி. அங்கே தீமை இல்லை, இருள் இல்லை, அட்டகாசம் இல்லை, பச்சை பாதகம் இல்லை, நீதி. ஏழைக்கும் அதே நீதிதான், ஐசுவரியமானுக்கும் அதே நீதிதான், படித்தவனுக்கும் அதே நீதிதான், கல்வி கற்காதவனுக்கும் அதே நீதிதான். ஏசாயா 60:10, அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரிப்பித்தார். நாம் யாவரும் பாவம் செய்து தேவனுக்கு முன்பதாய் நிற்க முடியாத பாவிகளாய் மாறினோம். இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தி அவருடைய இரத்தத்தால் எங்களை கழுவி எங்கள் பாவங்களை அவர் நீக்கினார். ஹல்லேலூயா. இயேசு தம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவி அவர் நீதியின் வஸ்திரத்தை எங்கள் மேலே தரிப்பிக்கிறார். ஹல்லேலூயா. யார் என்றால் எங்கள் மேல குற்றம் சாட்ட வந்தானா உடனே இயேசு இடையில பூந்து சொல்லுவார், இல்லை, அப்படி ஒரு காரியமே அந்த ஆள் செய்யல, அந்த பாவமே இல்லை, அவர் எல்லாவற்றையும் நீக்கி விட்டார். ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஆவியின் பட்டயம். போன கிழமை நான் அதை பேசினேன். எபேசியர் 6:17, எபிரேயர் 4:12. ஆவியின் பட்டயம் என்பதின் அர்த்தம் ஆண்டவருடைய ஜீவ வசனம். The sword of the spirit means the word of God. அடுத்தது the shield of faith. விசுவாசம் என்னும் கேடயம். கேடயம் எப்பையும் விசுவாசத்தையும் சத்தியத்தையும் குறிக்கிறது. எபேசியர் 6:16 சங்கீதம் 91:4 நீங்கள் வீட்டை போய் படிக்கலாம். அடுத்தது எக்காலம். எக்காலம் ஆங்கிலத்தில் ட்ரம்பட். வேதத்தில் எக்காலம் என்று குறிப்பிட்டால் அது எச்சரிப்பை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. The trumpet represents warning. ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார்.
எதற்காக வரப்போகிறார்? கர்த்தருடைய இந்த மணவாட்டி சபையை எடுத்துக்கொண்டு போக வரப்போகிறார். எப்படி வருவாராம்? திருடனை போல வருவார். திருடன் வரக்குள்ள மணி அடிச்சு கொண்ட வாரான் சொல்லுங்க, இல்ல. அப்ப ஆண்டவர் வரக்குள்ள மணி அடிச்சு கொண்டு வரல, ட்ரம்பட் ஊதி கொண்டு வருவாராம். அதான் பைபிள் சொல்லுது. திருடனை போலத்தான் வருவார். ஆனா ஆயிரமான தூதர்களுடைய தேவ எக்காலத்தின் சத்தத்தோடு மத்திய ஆகாயத்திலே வருவார். அதனுடைய அர்த்தம் என்ன? தூதனை போல வருவான் என்றால், திருடனை போல வருவான் என்றால், திருடன் எப்பயும் டெலிகிராம் ஒன்று உங்களுக்கு அடிச்சுட்டு இல்லாட்டி SMS ஒன்று போட்டுட்டு இப்ப நான் இதை வைக்க உங்களோட வீட்டை கொள்ளையடிக்க வாரேனா என்று போட்டுட்டு அவன் வாரான் இல்ல. திருடன் வருகிறது போல என்றால் அதனுடைய அர்த்தம் முன் எச்சரிப்பு இல்லாமல் எந்த டைம் எந்த வேளை என் வருவேன் என்று அவர் சொல்லவே மாட்டார். திடீரென்று ஒரு நாள் வருவார். அவர் பூமிக்கு வர மாட்டார், மத்திய ஆகாயத்திலே வெளிப்படுவார். உங்களுக்கு தெரியுமா? அவர் வெளிப்படும் போது உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அதை காண்பார்கள். ஒன்று. இரண்டாவது, அந்த தேவ எக்காலங்களின் சத்தத்தை கேட்டு அதை பார்ப்பார்கள். சும்மா வர மாட்டார். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்க, அந்த நேரம் நாங்க உயிரோடு இருந்தால், என்னையோடு இருக்கிற கன்னியா இருந்தா, உலகத்தோடு சம்பந்தம் கலக்காத கன்னிகையா இருந்தால் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதை விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. எசேக்கியேல் 33:3 எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரியுங்கள். வேதத்தில் இன்னொரு பதம் இருக்கிறது, நாய்கள் அன்று. நாய்கள் என்றால் எங்கட பப்பி டாக சொல்லுதா, பமுனேரியனை சொல்லுதா, எல்சேஷனை சொல்லுதா? இல்ல, அது புறஜாதியை குறிக்கிறது. ஆனா ஆண்டவர் சமாரிய ஸ்திரியோடு கூட இந்த நாய் என்று சொல்லி பேசும்போது அந்த நாயை பேசல. நாங்க சொல்ற பரநாய் என்றால் நாங்க கணக்கெடுக்காத தள்ளிவிடப்பட்ட ஒதுக்கி இருக்கிற நாயை பற்றி பேசல. அவர் பேசினது பெட் டாக். அதாவது சாப்பிட்ற பிரியாணியை நாய்க்கு போடுவோமா? இல்லை, மிச்சத்தை தான் போடுவோம். அதைத்தான் அதனுடைய அர்த்தம். உண்மையா அந்த நாய் என்று அதைத்தான் அவர் பெட் டாக் தான் அவர் உணர்த்தினார். அது புறஜாதியினரை, தேவனை அறியாத ஜனங்களை அது குறிக்கிறது. மத்தேயு 15:22-28 நீங்கள் வாசிக்கலாம். கடைசியாக சங்கீதம் 74 முதல் 3 வசனங்கள் பாத்தீங்கன்னா, ஷீப் மந்தை, மன்னிக்கவும், ஆடுகள், த ஃப்ளாக், மந்தை என்று நாங்கள் வேதத்திலே பரவலாக நாங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் வாசிக்கிறேன். தேவனே, நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர்? உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? நீ பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் பாத்தீங்களா? இந்த இடத்துல உமது மேய்ச்சலின் ஆடுகள் என்று சொல்லி அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? பூர்வ காலத்திலே நீங்க சம்பாதித்த உங்களோட சபையை வேதம் மேய்ச்சலின் ஆடு என்றும் மந்தை என்றும் அழைக்கிறது. 3ஆம் வசனம். இப்ப நான் சொல்றத கவனமா கேளுங்க. இப்ப இருந்துதான் என்னுடைய செய்தியை நான் கொஞ்சம் ஆழத்துக்கு நான் கொண்டு போக போகிறேன். 2ஆம் வசனம். நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையும் நீர் மீட்டுக் கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். கேளுங்க, இந்த இடத்திலே கர்த்தருடைய ஜனங்கள் அடிமைகளாய் போய்விட்டார்கள்.
கர்த்தருடைய ஆலயம் பாழாய் போனது. இங்கே இந்த சங்கீதக்காரன் ஆசாப் கதறுகிறான், ஆண்டவரே, இவர்கள் உம்முடைய ஜனங்கள் அல்லவா? நீர் உம்முடைய சொந்த இரத்தத்தால் மீட்டுக் கொண்ட மக்கள் அல்லவா? ஏன் அவர்கள் இப்ப சத்துருக்களால் அடிமையாய் போகும்போது நீ சும்மா இருக்கிறீர்? வியாதி போராட்டம் வரும்போது அவர்கள் அழுகிறார்களே, ஏன் நீர் மௌனமாய் இருக்கிறீர்? அதைத்தான் இவன் இங்கே கேட்கிறான். கேளுங்க. நெடுங்காலமாக பாழாய் கிடக்கின்ற ஸ்தலங்களில் தேவனுடைய ஆலயம் இருக்கு, எல்லாம் பாழடைஞ்சு போய் இருக்கு, ஆராதனை இல்லாம இருக்கு, தேவ பிரசன்னம் இல்லாமல் இருக்கு. நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் எல்லாரும் கவனமா கேளுங்க, உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும் ஆண்டவரே. ஆராதனை நடக்குது, பாட்டு இருக்கு, மியூசிக் இருக்கு, ஆனா உம் பிரசன்னம் இல்லையே, நீங்க இல்லையே. இப்ப கேளுங்க, பைபிள் அண்டர்லைன் பண்ணி வைங்க. பரிசுத்த ஸ்தலத்திலே, பரிசுத்த ஸ்தலம் என்றால் எது? தேவன் தங்கி இருக்கின்ற இடம், அவருடைய பலிபீடம். தேவன் மனிதனை சந்திக்கும்படி வந்து இறங்குகின்ற அந்த இடம், அது அந்த ஒரு இடம் மாத்திரம்தான் பரிசுத்த பீடமாக முடியும். இந்த பரிசுத்த பீடத்தில் என்ன நடந்திருக்காம்? அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு யாரு சொல்லுங்க, யாரு? தேவனுடைய ஸ்தலத்திலே சத்துருவானவன் அனைத்தையும் என்னவாம் அண்டர்லைன் பண்ணி நல்லா வச்சு கொள்ளுங்க. நீங்க தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே சாத்தான் இருக்கிறான் ஐயா. சத்துரு என்றால் சாத்தான குறிக்குது. இசை, பாடல், இதை ஆண்டவர் யாரு கொடுத்தார் தெரியுமா? லூசிபர் என்று சொல்லப்பட்டதான ஒரு தூதனுக்கு. அவன் யாரு? ஆண்டவர் படைத்த தூதர்களில் விசேஷமாய் கர்த்தருக்கு துதியை கொண்டு போகும்படிக்காக ஏற்படுத்தப்பட்ட தூதன். மியூசிக் ஒரு டேஞ்சரான காரியம், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க நீங்க. அது இஸ் a very dangerous thing. இந்த லூசிபர் என்று சொல்லப்பட்ட அருமையான அழகான இந்த தூதன், வேதம் அவனை விஸ்தரிக்கும் போது சொல்லுகிறது, அவன் பிரகாசம் உள்ள நட்சத்திரத்தை போலானவன். அவன் தன்னுடைய விறகுகளை விரித்தால் உலகத்திலே காணப்படக்கூடிய எல்லா விதமான இசை கருவிகளின் ஓசை அதிலே இருந்து தொனிக்க ஆயிரமான தூதர்கள் பிதாவை ஸ்தோத்தரிப்பார்கள். ஒரு நாள் இவன் இப்படியா செய்தாத்தான், தாம மியூசிக் போட்டாத்தான் எல்லாரும் ஆராதிப்பாங்க என்கிற ஒரு மேட்டுமை அவனுக்குள்ளே வந்தது. அவன் நினைச்சான், நான் இல்லாம பரலோகத்தில் ஆராதனையே இருக்காது. பாப்போமே ஆண்டவருக்கு என்ன நடக்க போகுது. தேவன் தான் அவனையே சிருஷ்டித்தார் என்பதை அவன் மறந்தான். அந்த மேட்டுமை வந்ததும் ஆண்டவர் சொன்னார், கெட் அவுட், நீ இனிமேல் இந்த பரலோகத்தில் இருக்க முடியாது. அவனோடு கூட சேர்ந்து நாமளும் ஒரு சபையை கட்டுவோம் என்று சொல்லி வெளிக்கிட்டவங்க தான் தேவன் சிருஷ்டித்த ஏனைய தூதர்களில் 1/3 பங்கினர் அவனோட சேர்ந்து பூமியிலே வந்து விழுந்தாங்க. அவனுக்கு பேர் தான் சாத்தான். தேவன் சாத்தானை சிருஷ்டிக்கவில்லை, தேவன் அவனை ஒரு அழகான தூதனாக சிருஷ்டித்தார்.
அவனோ தேவனை பார்க்கிலும் தன்னை மேன்மையாக்கலாம் என்று நினைத்ததினால் தேவன் அவனை தள்ளினார். அன்றைய நாளிலே இருந்து இன்றைய நாள் வரைக்கும் அவன் தேவனுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறான். இப்ப நான் சொல்றத நல்லா கேளுங்க. மியூசிக் இண்டஸ்ட்ரியில இருக்கிற நீங்க, வர்ஷிப் பண்ற நீங்க, சிங்கர்ஸ் எல்லாரும், நீ ஒன்று உன் இசையோடு கூட பாடலோடு கூட தேவனுடைய மகிமையை இறக்கலாம், இல்ல நீ பிசாசை இறக்குவா. ரெண்டுல ஒன்று நடக்குது இங்க. Your singing can bring down the glory of God or bring down the very enemy of God, Satan. தெரியுமா அது? ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன்? தேவன் அந்த தூதனை தள்ளும் போது இங்க வா என்று சொல்லி அவனுக்கு கொடுத்த எல்லா தாளந்தையும் எடுத்துட்டு தள்ளவில்லை, அந்த மியூசிக்கோடையே தள்ளினான். இன்றைக்கு உலகம் எங்கும் பாருங்கள், இசை இல்லாத ஒரு இடம் இல்லை. இசை இன்று மனிதனை மயக்கும், இசை மனிதனை அடக்கும். எங்க பார்த்தாலும் இசை. சோ இசைக்கருவிகளை ஆலயத்தில் இசைக்கிற நீங்க ஜெபிக்காம, உபவாசிக்காம, வேதம் வாசிக்காம, தேவனோடு ஒரு நெருக்கமான உறவு இல்லாம நீங்க இசைக்கருவியை இசைக்கிறீங்களா? என்னத்தை தெரியுமா இறக்குறீங்க? பிசாசின் ஆவிய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இறக்குறீங்க. மாறாக இசைக்கருவிகளை இசைக்கிறவர்கள், கொயர்ல இருக்கிறவங்க, பாடகர்கள், வழி நடத்துகிறவர்கள், நீங்க வேதத்தை கிரமமா வாசித்து தேவனோட ஒரு நெருக்கமான உறவு வைத்து உபவாசம் பண்ணி கர்த்தருடைய உருவான அந்த அபிஷேகத்தில் நீ வந்து ஒரு பாடலை பாடு. தேவனுடைய அபிஷேகம் இந்த இடத்துல வந்து இறங்கும். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். Symbols are spiritually discerned. வேதத்திலே தேவன் இவ்விதமான குறியீடுகளுக்கூடாக, ஒப்பனைகளுக்கூடாக அவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அதை உலக ஞான அறிவோடு திருப்புங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-14 எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் நமக்கோ இதை நல்லா கேளுங்க, அந்நியனுக்குத்தான் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் இன்னதென்று தெரியுதில்லை. தேவனை அறியாத ஜனங்களுக்குத்தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் இன்னதென்று தெரியாது. ஆனால் நமக்கோ, எல்லாரும் சொல்லுங்க, ஆனால் நமக்கோ சொல்லுங்க, ஆனால் நமக்கோ, உனக்கோ தேவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். 11ஆம் வசனம், மனுஷரில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி அல்ல. அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுடைய காரியங்களை அறிய மாட்டான். 12ஆம் வசனம், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், என்ன ஆவி அது சொல்லுங்க, என்னவா வந்தது? உலகத்துக்கு ஒரு ஆவி உண்டு. நாங்களோ அந்த உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலே இருந்து புறப்படுகிற என்னவாம் ஆவியை பெற்றோம். பரிசுத்த ஆவியை பெற்றவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன். நீ இந்த உலகத்தில் இருக்கிறவர்களிடத்திலே உலகத்தின் ஆவி இருக்கிறது. அவர்களுக்கு தேவனுடைய காரியங்கள் விளங்கவே மாட்டாது. ஆனால் நீயோ தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன் அல்லவா? நீயோ தேவ மனிதனே.
தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். பாருங்க 13ஆம் வசனம், அவைகளை, அதாவது இந்த தேவ வசனங்களை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தையினால் பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளை பேசி. நான் ஒவ்வொரு தடவையும் இந்த பைபிள் வசனத்தை நான் வாசிக்கக்குள்ள ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆமென். அவர்தான் இருந்து எழுதினார், அசட்டை பண்ணாதே, அசட்டை பண்ணாதே. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு அவருடைய சமூகத்திலே ஒரு போரிங்க கொண்டு வருதுண்டா, நீ எந்த நிலைமையில இருக்கிறாய்? அவைகளை நாங்கள் மனுஷனானம் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி, கேளுங்க, ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி இந்த காலையில நான் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய ரீதியாத்தான் நாங்க சம்பந்தப்படுத்திக் கொள்ள முடியும். 14ஆம் வசனம், ஜென்ம சுபாவமான மனுஷனோ, அது என்றால் உலகத்திலே பிறந்த சாதாரண ஒரு மனிதன். சரியோ? தேவனை அறியாத மனிதன், சாதாரண ஒரு மனிதன். உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன். ரைட்டோ? ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். Do you understand that? இந்த நான் இப்ப சொல்ற காரியங்களை ரோட்ல போறவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏனென்றால் அவர்களுக்கு அது வராது. இன்றைக்கு நான் சொல்ற காரியம் உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுது இல்லையா? அப்படின்னா எனக்கு ஒரு, உங்களை குறித்து நான் ஒரு காரியம் தெளிவா நான் சொல்லலாம். நீங்க ரட்சிக்கப்படல, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி ஆனவர் இல்லை. That's it, simple. இந்த பைபிள் வசனம் சொல்லுது, ஜென்ம சுபாவமான மனிதனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். எத்தனை பேர் நீங்க உபவாசத்துக்கு வாங்கண்டா நீங்க ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்க, வராம இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஹீலிங் சர்வீஸுக்கு வாங்கண்டா வராம இருக்கிறீங்க? ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கு உங்களுக்கு. Why? Because you are not saved still. நீ ரட்சிக்கப்படல. அவைகள் அவனுக்கு எப்படியா தோன்றுமாம்? லூஸ் கேஸ் என்று உங்களை பார்த்து சொல்றாங்கல்ல, அவங்க அப்படித்தான் சொல்ல போறாங்க. என்ன இந்த ஆண்டவருக்கு கத்தி கத்தி ஜெபிக்கணுமா? இப்படி பெரிய சத்தம் போட்டு ஆராதிக்கணுமா? ஏன் மற்றவங்களை போல ஒரு மனத்தியாலத்தில் யாருக்கும் வேர்வப்படாம, ஒருவருக்கு நோகாம, சீக்கிரமா எங்களுக்கு வேலை இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எங்களுக்கு ஆஃப் டே, ஆகவே 1 hour சர்வீஸ், யாருக்கு நோகல. ஏற்றுக்கொள்ளான், அவன் அதை விளங்கிக் கொள்ள மாட்டான். அவனுக்கு இது எல்லாம் ஒரு பைத்தியம். இன்றைக்கு உங்களை பார்த்து எத்தனை பேர் சொல்லிக்கிறாங்க, உங்களுக்கு லூஸ்? கை வைத்து காட்டுங்க, கொஞ்சம் லூஸ் இருக்கு. என்ன எங்களை பார்த்து அப்படிதான் சொல்றாங்க. அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை ஜென்ம சுபாவமுள்ள மனிதன் அறிய மாட்டான். ஆகவே பிரியமானவர்களே, பைபிளை நீங்க வாசிக்கக்குள்ள இப்படியான காரியங்கள் நடக்கும் போது ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இதனுடைய அர்த்தம் என்ன, இதனுடைய விளக்கம் என்ன? எனக்கு பைபிள் எல்லாமே தெரியாது, நீங்க நினைக்க வேணாம் இப்படி கற்றுக் கொடுக்கிறதால எனக்கு எல்லாம் தெரியும். நோ, நான் அறியாத பல காரியங்கள் வேதத்தில் இருக்கு. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இது கடைசி காலத்தில் நடைபெறப் போகின்ற ஒரு சம்பவம். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அவர்கள் யாரு?
2 தீர்க்கதரிசிகளை கடைசி காலங்களிலே, அந்த கிறிஸ்துவின் காலங்களிலே ஆண்டவர் இந்த பூமியிலே எழுப்புவார். யார் இந்த 2 தீர்க்கதரிசிகள்? சிலர் விசுவாசிக்கிறார்கள் அது மோசேயும் எலியாவும் என்று. அதுதான் பிரபல்யமா நினைக்கிறாங்க. அன்றைக்கு வரக்குள்ள நாங்க பார்த்துக்கொள்வோம். என்ன நடக்க போகிறது? இந்த வசனத்தை நான் வாசித்து நான் சொல்ல போகிறேன். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசால வீதியிலே கிடக்கும். இப்ப என்ன நடக்கும் என்றால், இன்றைக்கு நடக்கிற காலகட்டத்தை இந்த பகுதியில் நீங்க பார்க்கலாம். இந்த 2 தீர்க்கதரிசிகளும் வல்லமையான அற்புதமான காரியங்களை வானத்தில் இருந்து கீழே இறக்கி இயேசுதான் மெய்யான தேவன் என்று நிரூபிப்பார்கள். ஆனால் அக்காலத்திலே காணப்படுகின்ற மக்கள் இவர்களை எவ்வளவு அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மேலே மகா கோபம் கொண்டு இந்த 2 தீர்க்கதரிசிகளையும் கொல்லுவார்கள். கொன்றது மாத்திரமல்ல, இந்த இவர்கள் மூலமாக தேவன் செய்த இந்த பலத்த கிரியைகளை கண்டு இவர்களுடைய சவங்கள் நிலத்திலே புதைக்கப்படக்கூடாது என்று சொல்லி நிலத்திலே, ரோட்ல, மெயின் ரோட்ல அவங்களோட பாடி அப்படியே இருக்கும். காகம் வந்து சாப்பிடட்டும், நாய்கள் வந்து சாப்பிடட்டும் என்று விட்டு விடுவார்கள். நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானர்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார். இப்ப கவனமா கேளுங்க. இது ஒரு ஒப்பனையாய் எழுதப்பட்டிருக்கிறது. சோதோம் இன்றைக்கு உலகத்தில் இல்லை. அது அழிஞ்சு போன ஒரு தேசம். அது உலக மேப்பில் இல்லை. சோதோம் இருந்த இடம் இல்லை. அநேகர் நம்புறாங்க அது வந்து சாக்கடலுக்குள்ளே அந்த சோதோம் என்கிற பட்டணம் எரிந்து சாம்பலாகி இருக்கிறதாக. அதெல்லாம் சொல்ல எனக்கு டைம் இல்லை. ஆனா இங்கே சோதோம் என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் சோதோம் எதை குறித்தது? அதை நாம விளங்கிக் கொள்ளணும். அப்ப அந்த தேசங்கள் எது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். சோதோம் கடும் கொடுமைக்கு ஒப்பனையானது. கடுமையான கொடுமை. ஐஎஸ் கார என்ன செய்யறான்னு தெரியுமா? ஈவு இரக்கம் இல்லாம குழந்தைகளை கூட, பச்சிளம் குழந்தைகளை, 6 மாத குழந்தைகள், 7 மாத குழந்தைகள், கிறிஸ்தவர்களுக்கு பிறந்த குழந்தைகளை ஒரு கையால 2 காலாலையும், ஒரு கையால நெக்ட போத்தல் 2 தூக்குற மாதிரி ஒரே கையால 2 காலையும் பிடித்து தன் தாயின் அரவணைப்பிலே இருந்து பறித்து சிவரிலே அடித்து கொலை செய்து கொண்டிருக்கிற காலம் இந்த காலம். Do you know that? வயதி போனவர்கள் என்றோ, ஸ்திரீகள் என்றோ, பிள்ளை தாட்சிகள் என்றோ, வாலிபன் என்றோ எந்த ஒரு ஈவு இரக்கமே இல்லை. சிரியா, ஈராக் இந்த பிரதேசங்கள்ல இப்ப நடந்து கொண்டிருக்கு. பலஸ்தீனத்தில் இப்ப கடந்த மாதம் ஏறக்குறைய 60 பேர் இஸ்ரவேலுக்கு இவங்க தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னு சொல்லி அவர்களை பட்ட ரோட்ல எல்லா ஜனங்களும் பார்த்திருக்க ஆட்களுக்கு முன்னால வச்சு துவக்கால சுட்டாங்க. சிலர உயிரா காலை கட்டி மோட்டார் சைக்கிளை இழுத்து கொண்டு போறாங்க. உயிரா வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி இவர்கள் சாகணும். மக்களுக்குள்ளே ஒரு பீதியையும் பயத்தையும் கலக்கத்தையும் கொண்டு வர வேண்டும். இது இப்ப நடக்குது. எகிப்து தேசத்தில்
அதே போல எத்தனையோ திருச்சபைகளை எரித்தார்கள். கிறிஸ்தவர்களை ஒரு நாள் ஒரு கிளிப் கொண்டு பார்த்தேன். 4ஆம் மாடியில இருந்து கிறிஸ்தவ பொடியங்களை மேல இருந்து கீழே ரோட்டுக்கு சும்மா பார்த்திருக்க தள்ளுறான். ஐயா பார்த்திருக்க தள்ளுறான். அவன் கீழே போய் செத்து போய் ரத்தம் சிதறுது ரோட்ல. கொடூரம். இந்த இடத்துல அடுத்த தேசம் எகிப்து. இஸ்ரவேலுக்கு பக்கத்தில் இருக்கு எகிப்து தேசம். இப்ப அடுத்தல சொல்லுகிறது, இது எங்க சம்பவிக்க போகிறதாம்? இந்த சோதோம் போன்றதான மிகவும் கடுமையான கொடூரமான மனுஷர்கள் வாழ்கின்ற பிரதேசத்தில். கவனமா கேளுங்க. அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார். அப்ப எருசலேமா அங்கதான் பலஸ்தீனா இருக்கு. இப்ப பலஸ்தீனியர்கள் அங்கதான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் என்று அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற பிரதேசங்கள், அந்த பிரதேசங்கள்ல தான் இந்த 2 தீர்க்கதரிசிகள் எழும்ப போறாங்க. ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரிய ரீதியாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப நான் இன்னொரு பகுதிக்கு நான் உங்களை கொண்டு போறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரையில். பின்பு அந்த 70 பேரும், ஊழியம் செய்றவங்க கவனமா இதை கேளுங்க. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்ன. கேளுங்க, தொடர்ந்து பகுதியை வாசிங்க. என்ன தெரியுமா நடக்குது? சாத்தான் மின்னலை போல விழுகிறதை நான் கண்டேன். அதன் அர்த்தம் என்ன? தேவன் 70 பேரை 2 பேரா ஊழியத்துக்கு அனுப்புகிறார். இவங்க ஊழியத்துக்கு போய் ஜனங்களுக்காக ஜெபிக்கிற போது, அவர்கள் கரங்களை வைத்து ஜெபிக்கிற போது கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல இருந்தது. எவர்கள் மேலாக கரங்களை வைத்தார்களோ அவர்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த பொல்லாத ஆவிகள் இந்த சீஷருடைய கண்களுக்கு தெரியல. ஆனால் இயேசுவின் கண்கள் அதை கண்டது. அவர்கள் மேலே இருந்த பொல்லாத ஆவிகள் மின்னலை போல, மின்னலை போல, சொல்லுங்க, மின்னலை போல, மின்னலை போல விழுகிறதை கண்டார்கள். கரங்களை தட்டி நன்றி சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா! நீங்க செபிக்கிற வேளையில அதத்தான் அந்த அம்மா சொன்னா, கைய வச்சு நீங்க செபிக்கக்குள்ள பிஸ்கண்டு ஏதோ இந்த தலையில இருந்து போனது. அதுதான் அவ்வளவு காலமும் எனக்கு எதையும் பார்க்க விடல, எதையும் கேட்க விடல, எதையும் என்ன பேச விடல, என் வாழ்க்கையை முடக்கினது. ஒரு இருட்டு பானையை கொண்டாந்து உங்களோட தலைக்கு மேல் அப்படியே சீல் பண்ணி விட்டா என்ன நடக்கும்? அப்படித்தான் அவைக்கு வாழ்க்கை இருந்தது. இதுதான் பிசாசு செய்யுது. ஆனா நீங்க கரங்களை வைக்கக்குள்ள உங்களோட கண்ணுக்கு தெரியுதில்லை. இயேசு அதை பார்க்கிறார். அதைத்தான் அவர் சொன்னார். பிசாசு என்னவா செய்தானாம்? மின்னலை போல விழுகிறான். விசுவாசித்த கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. நீங்க கையை வைக்கக்குள்ள பிசாசு மின்னலை போல விழுகிறான். ஹல்லேலூயா! ஆகவே தான் நல்லா செபிக்கணும். இவ்வளவெல்லாம் நாங்க செபிக்கிறோம், இவ்வளவா நாங்க எங்களை ஆயத்தப்படுத்துறோம். நீங்க முன்னுக்கு இருந்து எங்களுக்கு தோள் கொடுக்க வேண்டிய நீங்க விளையாடி கொண்டிருக்கிறீங்களே, நீங்க விளையாடி கொண்டிருக்கிறீங்களே, எங்களோட கூட சேர்ந்து உங்களால் ஓட முடியாம இருக்குதே. படுத்துட்டு சரியா 8:30 எழும்பிட்டு சும்மா முகத்தை கழுவிட்டு பல்லு திட்டுறீங்களோ தெரியா, ஓடி வந்துட்டு குந்துறீங்க. எங்க இருக்கு அபிஷேகம்? இங்க நாங்க விடிய விடிய செபிக்கணும், இரவா நாங்க செபிக்கணும், நாள் முழுதும் எங்கட இருதயத்தை போட்டு கிழிச்சு கொண்டிருக்கணும் இந்த ஆராதனைக்காக. நீங்க ஏதோ ஒரு உலகத்துல வாழ்றீங்க. நீங்க எல்லாரும் ஒண்டா சேருவீங்கன்னு சொன்னா கர்த்தர் எவ்வளவு மகிமையான காரியங்களை இங்கே செய்வார். இப்ப கர்த்தருடைய மந்தைக்கு உங்களுக்கு ஒரு சத்துரு இருக்கிறான். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள் வேதத்தில் வலு சர்ப்பம் என்றால் பிசாசை தான் குறிக்கிறது. பழைய பாம்பு என்று சொல்லப்படும் போது சாத்தானை குறிக்கிறது.
காட்டு மிருகங்கள் என்று சொல்லும் போது அது சாத்தானை குறிக்கிறது. ஆகாயத்து பறவைகள் என்று சொல்லும் போதும் அது சாத்தானையே குறிக்கிறது. நான் சீக்கிரமா அதை நான் உங்களுக்கு காண்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். எசேக்கியேல் 34:6 கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாய் தீர்க்க தரிசன முறை. ஸ்பீக் டு தி ஸ்பிரிச்சுவல் ஷெப்பர்ட்ஸ். இந்த இடத்துல மேய்ப்பர் ஆடு மேய்க்கிறவன் இல்ல, மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அவங்களுக்கு சொல்லு, சபையை நடத்துறவங்களுக்கு சொல்லு, வீட்டு கூட்டங்களை நடத்துகிற தலைவர்களுக்கு சொல்லு, சண்டே ஸ்கூல் நடத்துகிற டீச்சர்ஸுக்கு சொல்லு. சரியோ? என்ன சொல்லுவான்? நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ! நீ உண்ட வீடு, உண்ட பிள்ளை, உண்ட குடும்பம், உண்ட தொழில், உண்ட வருமானம், உண்ட வாகனம் என்றுதானே நீ வாழ்கிறாய். கேளுங்க என்ன சொல்லுகிறார்? தங்களையே மேய்க்கின்ற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ! நீ யாருக்காக வாழ்கின்றாய்? நீ யாருக்காக இந்த ஆராதனைக்கு வருகிறாய்? நீ யாருக்காக உபவாசம் பண்ணுகிறாய்? உனக்காக, உன்னுடைய வீட்டுக்காக, உன்னுடைய குடும்பத்துக்காக, தேவ ராஜ்யத்துக்காக நீ செய்வது என்ன? தசமபாகம் கொடுக்கிறேன். எதுக்காக தசமபாகம்? நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவும் உன்னுடைய 10 பகுதி உனக்குள்ளே பாதுகாப்பாய் இருப்பதற்காக நீ கொடுக்கிறாய். மேய்ப்பர் அல்லவா மந்தையை காக்க வேண்டும். இங்க சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைகள் வந்துட்டாங்க, பிறகுதான் டீச்சர்ஸ் வார. இது என்னடா இது? அங்க வீட்டு கூட்டத்துக்கு ஆட்கள் வந்துட்டாங்க, அதுக்கு பிறகுதான் லீடர் வார. உபவாசத்துக்கு ஆட்கள் வந்துட்டாங்க, அதுக்கு பிறகுதான் தலைவர் வார. கண்டறியாத ஒரு பழக்கம் இது. கெட்ட பழக்கம் இது. சரியில்லை. நீங்க எப்பண்டாலும் ஸ்கூலுக்கு பிள்ளைகள் வந்ததுக்கு பிறகு போறீங்களா? இல்லையே. பழக்கம் இது. உங்களை பார்த்து தான் இப்ப சண்டே ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைகள் டீச்சர் நேரத்துக்கு வாரல, அவ அரமணத்தையெல்லாம் பிந்தி தான் வர்ற, நாங்க அரமணத்தையெல்லாம் பிந்தி போ. இங்க நான் இந்த கிழமை போல இந்த பிள்ளைகளை பாட்டு நான் கத்தி கொண்டு இருக்கிறேன். மேய்ப்பர் அல்லவா மந்தையை காக்க வேணும். நீங்க லேசா போடுவீங்க, பாஸ்டர் நீங்க தானே மேய்ப்பன். எஸ், இந்த சபைக்கு மேய்ப்பன் நான் தான். ஆனா உன் வீட்டு கூட்டத்துக்கு மேய்ப்பன் நீ. உன் நோய் பாடசாலை கிளாஸுக்கு மேய்ப்பன் நீ. உன் வாலிபர் ஐக்கியத்துக்கு மேய்ப்பன் நீ. அதான் பாஸ்டர் நான் தனியா இருக்கிற ஒன்றிலே இல்ல. கணக்கு கொடுப்பாய், கணக்கு கொடுப்பாய். நீங்க நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்றீங்க. யாரு ஆட்டு? உண்ட ஆட்டையே கொள்ளு கொண்டுட்டு அவன் போட்ட உடுப்ப நீ போட்டுட்டு இருக்கிற. அவள் போயிட்டாள் ஆண்டவரோட, அவங்களோட சாரி இருந்தாங்க சோத்திரம். அவளுடைய ஆடைய நீ கொண்டு போயிட்டா, அவனுடைய வாகனத்தை நீ கொண்டு போயிட்டா. ஜபிச்சு அனுப்பிட்டீர்கள். கொளுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையோ மேய்க்காம போறீங்க. இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி, என்ன ஊழியம் செய்றீங்க? நீங்க செய்கின்ற ஊழியம் எது? என்ன ஊழியம் செய்றீங்க? இயேசு செய்த 5 விதமான ஊழியங்கள் தொடர்ந்து வருகிறது. அந்த ஊழியம் தான் இந்த திருச்சபை செய்ய கடமைப்பட்டிருக்கிறது. அதற்கு எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். என்ன அந்த 5 ஊழியங்கள்? நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமல் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். முதலாவது ஊழியம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் தேவ ஜனங்கள் நிரம்ப ஊழியம் செய்ய வேண்டும். இரண்டாவது ஊழியம், நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும் சுகமளிக்கும் ஊழியம், ஹீலிங் மினிஸ்ட்ரி. எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமல், எலும்பு தோலுக்கு உள்ள இருக்கு, சதைக்கு உள்ள இருக்கு, உள் காயங்கள் கட்டுவது, மனக்காயங்கள், இருதய காயங்களை கட்டுவது.
துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமல் இருக்கிறீர்கள். டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, விடுதலை ஊழியம். அநேகர் பிசாசின் கட்டுகளால் கட்டப்பட்டு அலைக்கலைந்து போய்விட்டார்கள். விடுதலை ஊழியம். ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு ஆராதனை முடிஞ்ச உடனே வழிநடத்த லீடர்ஸ் ஒருவரும் விட்ட போறல. அதான் இன்றைக்கு நான் பார்த்தேன். இன்றைக்கு நம்ம தலைவர்களுக்கு ஒரு வெள்ளை ஷர்ட்டை போட்டுட்டு வா, ஒரு கருப்பு ஷர்ட் போட்டு வாண்டா, உங்களுக்கு வர எல்லாமே இருக்கு, கணக்கு பேருக்கு. டெலிவரன்ஸ். காணாமல் போனவைகளை தேடாமல் போனீர்களே. எத்தனை பேருக்கு நீங்க சுவிசேஷம் போய் அறிவிக்கிறீங்க? எத்தனை பேர் வைத்தியசாலைக்கு போய் நீங்க சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க? எத்தனை பேரை நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்துறீங்க? இந்த வருஷம் இந்த முடிவுக்குள்ள வந்துட்டோம். எத்தனை ஆத்துமாக்கு சுவிசேஷம் சொன்னீங்க? எத்தனை ஆத்துமாக்கு? ஒன்றுமே இல்லை. நீங்க வார, நீங்க போற, உங்களோட மண்டையில இருக்கிறதெல்லாம் இந்த பொஞ்சாதி, இந்த புருஷன், இந்த புள்ள, இந்த வேலை, இந்த வாகனம், இந்த வீடு. That's it. தேவ ராஜ்யத்தை குறித்த எந்த ஒரு பாரம் இருதயத்தில் இல்லை. மேய்ப்பன் இல்லாததினால் அவர்கள் சிதறண்டு போயின. இப்பண்டா இவங்களை சிதறுண்டு போக பண்ணினது யாரு? மிருகங்களுக்கு சிதறுண்டு போனவைகள். 5ஆம் வசனம், காட்டு மிருகங்களுக்கு எல்லாம் இரையாயிற்று. எது இந்த காட்டு மிருகம்? சாத்தான். ஆதியாகமம் 3:1, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது. அங்கே ஆண்டவர் பிசாசுன்னு சொல்லல, சர்ப்பம். வெளிப்படுத்தல் 12:9 வாங்க. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய, அதாவது ஏதேன் தோட்டத்திலே பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. மாற்கு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அவர் வனாந்தரத்திலே 40 நாள். இப்ப இதை கவனமா கேளுங்க, எல்லாரும் இதை கவனமா கேளுங்க, படிங்க பைபிள். ஓகே, அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து, சொல்லுங்க என்னவாம்? கொஞ்சம் கவனமா கேளுங்க. யாராலே சோதிக்கப்பட்டார்? அதுக்கு பிறகு வர்ற காரியம் என்னவாம்? அவர் சாத்தானால் சோதிக்கப்பட்டு என்னவாம்? அதுக்கு பிறகு ஒரு கமா இருக்கா இல்லையா? கமா இருக்கா இல்லையா? பைபிளை பார்த்தா தானே தெரியும். எந்த முகத்திலே எழுதி இருக்கு கமா? கமா எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கு. ரஞ்சன் எங்க பைபிள்? சாத்தானால் சோதிக்கப்பட்டு கமா. அப்ப அந்த இது முடிஞ்சா இல்ல. அங்கே என்னவாம்? காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். நான் உங்களுக்கு வெள்ளன சொல்லி இருந்திருக்கிறேன். இயேசு 40 நாட்கள் உபவாசம் பண்ணும்படிக்காய் போன அந்த வனாந்தரத்துல ஒரு பச்சை இலையோட இருக்கிற மரம் கூட இருக்கவில்லை. எத்தனை பேருக்கு ஞாபகம்? கையை வைத்து காட்டுங்க. ரைட். 1. 2, நான் சொன்னேன் அந்த வனாந்தரத்திலே ஒரு துளி தண்ணீர் கூட இல்லை. எத்தனை பேருக்கு ஞாபகம்? அங்கே இருந்தது எல்லாம் கல்லுகள், கற்பாறைகள் என்று தான் நான் சொன்னேன். அந்த வனாந்தரம் இன்றைக்கு இருக்கு. அப்படியான ஒரு வனாந்தரத்தில் சிங்கம், புலி, கரடி, நரி, இப்ப போன்றதான மிருகங்கள் வாழ முடியுமா? என்னோட பேசுங்க, பேசுங்க. வாழ முடியுமா இல்லையா? அப்ப இந்த பைபிள் என்ன சொல்லுது? விளங்கிக் கொள்ளுங்க. சி, நான் ஏன் இவ்வளவு நேரம் எடுக்கிறேன் இந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்க? ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட். சும்மா விளையாட வேணாம். சாத்தான் மாத்திரம் இல்ல, மிருகங்கள். சாத்தானுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று தெரிஞ்சு கொண்டு, சரியா? சாத்தான் தனியா வருவானா இயேசுவோட மூன்றதுக்கு? சொல்லுங்க என்னோட, சொல்லுங்க என்னோட. ஏன் இல்ல? அவனுக்கு தெரியும் அவர் பெரியவர். ஜனா விளங்கிக் கொள்ளுங்க நல்லா.
honestly. அப்ப என்ன நடந்தது? சாத்தான் தனிய ஒரு தூதனா இயேசுவுக்கு முன்னால வரல, அவன் ஒரு சேனையா வந்தான். ஆமென். அதான் இந்த பைபிள் சொல்லுது. ஒரு சேனையாய், ஒரு பெரும் கூட்டமாய், ஆயிரம் ஆயிரமான பொல்லாத ஆவிகளோடு சாத்தான் இயேசுவை சோதிக்க வந்தான். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கிறேன், சாத்தான் உங்களுக்கு தனி ஒரு ஆளா வர போறானா, இல்லாட்டி கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வர போறானா? சொல்லுங்க. நீங்க ஜெபிக்காட்டி எப்படி, நீங்க உபவாசம் பண்ணாட்டி எப்படி மேற்கொள்ள போறீங்க? நீங்க வேதத்தை வாசித்து அந்த வாக்கு தத்தங்களை மனப்பாடமாக்கி அந்த வார்த்தையோடு கூட அவனை எதிர்காட்டி எப்படி ஜெயிக்க போறீங்க? மாற்கு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4. அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ண தொடங்கினார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் கடலிலே நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கடற்கரையில் நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை குறித்து எப்படி போதித்தார்? உவமைகளாய் அவர்களுக்கு போதித்தார். போதிக்கின்ற பொழுது அவர்களுக்கு சொன்னது, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. அடுத்தது என்னவாம்? இப்ப ஆகாயத்து பறவைண்டா எதை குறிக்கிறார்? எப்படி சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? அந்த வார்த்தையில நீங்க வாங்க கடைசியாக 15ஆம் வசனத்துக்கு 14ஆம் வசனம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். இன்றைக்கு நான் என்னத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறேன்? உங்களுக்கு வசனத்தை. இப்ப என்ன இந்த ஆகாயத்து பறவை எதை குறிக்கிறது? 15ஆம் வசனம் தாசண்ணன். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து எப்படி சொன்னார்? சாத்தானை பறவைகள், ஆகாயத்து பட்சிகள் என்றார். வசனத்தை எடுத்து போடுகிறான். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 25, 26 வசனம். இப்ப நல்லா கவனமா கேளுங்க. இது உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ முறிய அடிக்கப்படும்படி கர்த்தர் செய்வார். ஒரு வழியாய் அவர்களுக்கு எதிராக புறப்படுவாய், 7 வழியாக அவர்களுக்கு முன்பதாக நீ ஓடி போவாய். நீ பூமியிலே உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் சிதறண்டு போவாய். இது ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து வாழ்கின்ற ஜனங்கள். அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லுகிறார்? கர்த்தருடைய ஜனங்கள் தான், ஆனால் தேவனை மறுதலித்தவர்கள், கன்னிகைகள் தான், எண்ணெய் இல்லாத கன்னிகைகள். என்ன நடக்கிறதாம்? 26ஆம் வசனம். உன் பிணம் ஆகாயத்து பறவைகள். ஆகாயத்து பறவைகள் எதை இப்ப குறிக்கிறது? காகமா, கழுகா? ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரிய ரீதியிலே அறிந்து கொள்ள வேண்டும். ஆகாயத்து பறவை எதை குறிக்கிறது? சாத்தான். முன்னே சொல்லி தந்தேன். ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். மிருகங்கள் எது கொப்பனை? ஐயா, விளங்குதா? 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 ஆண்டவர், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவர் சொன்னார், அவரை விட்டு நான் அவருடைய கற்பனைகளை நான் கை கொள்ளாம போனா காகம் வந்து என்ன கொத்தும், கழுகு வந்து என்ன கொத்தும், நாய் வந்து என்ன கடிக்கும். அப்படியா? கடிக்கலையே. யானை என்ன பிடிக்கலையே. ஓ, ஆகாயத்து பட்சிகள் என்று அவர் சொன்னது சாத்தானை. காட்டு மிருகங்கள் என்று சொன்னது பிசாசின் சேனையை. அப்ப என்ன பாஸ்டர் சொல்ல வாரீங்க? எனக்குள்ள பிசாசு இருக்கா? பிசாசு மந்தையே இருக்கு உங்களுக்குள்ள. ஓ, அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை. நான் சர்ச்சுக்கு வாரேன் தானே பிரதர், நான் ஜெபிக்கிறேன் தானே பிரதர், நான் எஸ் எல்லாம் செய்கிறாய், ஆனா நீ விட வேண்டியதை விடாம இருக்கிறியே. நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம இருக்கிறியே. அந்த விஷயத்துல, இந்த விஷயத்துல ஆண்டவருடைய கற்பனையை கைக்கொள்ளாம இருக்கிறியே.
கர்த்தருடைய கற்பனையை நீ கை கொள்ளாம போகிற பட்சத்திலே நீ யாராயும் இருக்கட்டும், பட்சிகளும் மிருகங்களும் என்றால் அர்த்தம் என்ன? நீங்களே சொன்னீங்க, சாத்தான் உன் வாழ்க்கையில வந்து உன்னை பட்சிக்கும். சந்தோஷமான செய்தி கேட்க வந்தோம் பாஸ்டர், நீங்க என்னண்டா ஏசி கொண்டே இருக்கிறீங்க, ஏசாம என்ன செய்யற? நான் இது எந்த வார்த்தையிலே நான் பைபிள் எழுதல, பைபிள் சொல்லுது உவமைகளாய், குறியீடுகளாய், ஒப்பனைகளாய் தேவன் தம் ஜனத்தோடு பேசுகிறார். தானியேல் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருந்து 15ஆம் வசனம் வரை. நான் படுத்துக் கொண்டிருந்த போது நேபுகாத்நேச்சார் சொல்றான் தானியேலை பார்த்து, என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னவென்றால், இதோ ஒரு தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன். ஒரு பெரிய மரம் ஒன்று கண்டானாம். அந்த விருட்சம் வளர்ந்து பழத்ததாம். அந்த விருட்சம் வளர்ந்து வளர்ந்து பெரிய ஆலமரம் ஆயிட்டாம். தேசத்தின் எல்லை பரியந்தம் காணப்படத்தக்கதாய் அதன் உயரம் வாழ பரியந்தம் எட்டிட்டு, எந்த அளவு உயரம் உண்டா, பட்டணத்தில் இருந்து தேசத்திலிருந்து எங்கிருந்து பார்த்தாலும் தெரியுதாம். இப்ப கேளுங்க, இதைத்தான் நீங்க பிடிச்சு கொள்ள போறீங்க. இந்த தரிசனத்தில் முக்கியமான பகுதி இதுதான். இதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியமாயிருந்தது. இலை சூப்பர், அதனுடைய கனி பர்ஃபெக்ட். புவியண்ணண்ட மாமரத்தில் இருக்கிற மாங்காவும் இலை போல பர்ஃபெக்ட், ஒன்றிலையும் பூச்சி கிடையாது. ஆனால் இப்ப கவனமா கேளுங்க, அதில் எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் என்னவாம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதிலே போஷிக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், ஒரு தூதன், வெள்ளையான தூதன் வந்தாராம். இந்த தரிசனத்தில் காண்கிறார். மிகுதியான பகுதியை வாசிங்க. வெற்றா கொப்ப, வெற்றா அந்த தண்டை வேற மட்டும் விடு. ஏனென்றால் இதுக்குள்ளே பட்சிகளும் மிருகங்களும் இருந்தது மாத்திரம் இல்ல, குட்டி போட தொடங்கிட்டான். என்ன இதன் அர்த்தம்? ஐயா, நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்குள்ள, நீ உபத்திரப்பட்டு கொண்டு இருக்கக்குள்ள, நீ கண்ணீரிலே வாழ்கின்ற போது என் ஆண்டவர் இயேசு உன்னை தேடி வந்தார், உன்னை சந்தித்தார், உனக்காய் வழக்காடினார், உன்னை ரட்சித்தார், உன்னை ஆசீர்வதிக்க தொடங்கினார், உன் எல்லையை பெரிதாக்கினார், கர்த்தருடைய வாழ்க்கையில உயர்வை கட்டளையிட தொடங்கினார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டு வர தொடங்கி விட்டாய். இப்பொழுதோ நீ உயர்ந்து விட்டாய். நீ தேவனை மதிப்பதில்லை, நீ தேவனுக்குரிய கனத்தை செலுத்துவதில்லை. இப்ப என்னண்டா, அசுத்தம் உள்ளுக்குள்ள வந்துட்டு, அசுத்தம் உள்ளுக்குள்ள வந்துட்டு, பேய்த்தனங்கள் உள்ளுக்குள்ள வந்துட்டு மட்டும் இல்ல, சாத்தான் குட்டி போட தொடங்கிட்டு. கஷ்டப்படக்குள்ளையா 8 மணி ஆராதனைண்டா 7:30க்கெல்லாம் இங்க ஜபத்தில் இருப்பாங்க. இப்ப ஆண்டவர் ஆசீர்வதிச்ச பாருங்க, 8:30 ஆராதனைண்டா 8:30க்கு தான் பாத்ரூமுக்கு போற குளிக்கிறதுக்கு. They are so big, you see. I am the director. இவங்கட நினைப்பு, ஒரு ஃபுல் ஸ்லீவை போட்டுட்டு, ஒரு டைய கட்டிட்டு, ஒரு சப்பாத்தை போட்டு ஒரு கார்ல வந்து இறங்கினா போல நீங்க மாறிடுவீங்கன்ட்டு. நோ, இந்த சப்பாத்தை கலட்டி சாக்ஸை எடுத்து மணந்து வேற. நீ ஏழையா இருக்கக்குள்ள எப்படி மணந்ததோ இப்ப அதே நாத்தம் தான், இன்னும் கொஞ்சம் ஒருவேளை கொஞ்சம் கூட இருக்கு. இப்ப நீ தேவனை மதிக்கிறது இல்லை, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறது இல்லை. கொஞ்சம் பியர் அங்கிருந்து இஞ்சல பக்கம் வந்துட்டு, கொஞ்சம் சினிமா இப்ப வந்துட்டு,
இப்ப ஆண்டவருடைய ஆராதனைக்கு முதலிடம் இல்லை. உன் இஷ்டம் போல வாழ ஆரம்பித்து விட்டாய். உன் மனம் போன போக்கிலே வாழ தொடங்கி விட்டாய். தேவனுடைய ஆவியானவருக்கு வாழ்க்கையில இடம் இல்லை. ஆண்டவர் பேசும்போது உன்னுடைய வாழ்க்கையில இடம் இல்லை. எல்லாம் போயிட்டு பாருங்க. அம்மா கேட்டா வாய பொத்து, இந்த புள்ள அப்படி என்னோட பேசுதுன்னு என்னால நம்பலாமே இருக்கு பாஸ்டர் இந்த எத்தனையோ பேரண்ட்ஸ் என்னட்ட வந்து சொல்லி இருக்கிறாங்க. பிள்ளைகள நினைப்பு உழைச்சி ஒரு போனை வேண்டுனா உங்களை விட்டா யாரும் இல்லைண்டு. வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? உன்னை சிங்காசனத்துல வைக்க ஆண்டவருக்கு தெரியும், உன்னை தூக்கி திருப்பி குப்பையில எறியவும் ஆண்டவருக்கு தெரியும். நாம் கவனமா இருக்கணும். நான் என்ன சொல்ல வரேன் கேளுங்க. இன்றைக்கு நீ பின்மாற்றம் அடைந்து போனதினால் பிசாசு கூட்டம் கூட்டமா, பவுஞ்சு பவுஞ்சா, குடும்பம் குடும்பமா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கூடு கட்டி இருக்கு. மட்டுமில்ல குட்டி போட்டு கொண்டிருக்கு. சிலருக்கு இது புதுனமா இருக்கலாம். இது எங்க பிரதர் இப்படியெல்லாம் இருக்கு இந்த பைபிள்ல? படிச்ச விளங்கும். நானும் படிக்கும் வரைக்கும் இந்த பகுதிகளை நான் அறிந்திருக்கவில்லை. ஐ எம் நாட் பிளேயிங் வித் யூ. நான் உங்களோட விளையாடல. உங்களை துக்கப்படுத்தல எனக்கு ஏதும் நன்மை இருக்கா? நோ, இல்லை. இவ்வளமா நான் பேசுறதால எனக்கு எது நன்மை வருதா? இல்லை. நான் ஒரு மேய்ப்பன். எனக்கு அவர் சொல்றத சொல்லி கொடுக்கிற இந்த வேலை. That's it. இதை ஏற்றுக்கொள்றது, புறக்கணிக்கிறது, நீங்க அதுக்கு பிசாசு எல்லாத்தையும் கூட்டம் கூட்டமா பவுஞ்சு பவுஞ்சா ரூம் கட்டி வச்சிருக்கிறீங்க. அதுக்கு நீங்க ஒரு காரணம் சொல்லலாம். இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம், இட்ஸ் யோர் ப்ராப்ளம். நான் உங்களுக்கு கடவுளாக இயலாது. நான் உங்களை நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு உங்களோட லைஃப் தெரியாது. எந்த லைஃப் எனக்குத்தான் தெரியும். ஆண்டவர் ஒரு நாள் வருவார். கவனமா கேளுங்க. ஒரு நாள் வருவார். ஏனென்றால் அவர் உண்மையிலே இவ்வளவு வைராக்கிய வாஞ்சை கொண்டிருக்கிறபடியால் அதான் வருவார். நீ போன போக்கு சரியில்லை. நீ ஓடிக்கொண்டே இருக்கிறார். கேளு, உண்ட கனி எனக்கு வேண்டாம், உன்னுடைய இலை எனக்கு வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த ஆசீர்வாதங்களின் நிமித்தமாக பிசாசு கூட்டம் உண்ட வாழ்க்கையை வந்து இப்ப ஆக்கிரமித்து உன்னை நடத்தி கொண்டு இருக்கு. எனக்கு நீ வேண்டும். என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்லுவார்? 14ஆம் வசனம். அவர் உரத்த சத்தமிட்டு இந்த விருட்சத்தை வெட்டி, என்னத்தை வெட்டி? விருட்சத்தை வெட்டி அதன் கொப்புகளை தரித்து போடுங்கள், அதன் இலைகளை உதித்து அதன் கனிகளை சிதறடியுங்கள். இதன் கீழுள்ள மிருகங்கள் இனி கொப்புகளில் உள்ள பச்சைகளும் என்னவாம் என்னவாம் போய்விடும். உன்னை சாம்பலுக்கு கொண்டு வருவார். உன்னை புழுதிய நக்க வைப்பார். அப்பொழுது நீ கர்த்தரிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புவாய். நீ உண்மையாய் மனம் திரும்பும் போது கர்த்தர் இறங்கி வந்து உன் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருந்த எல்லா பட்சிகளையும் எல்லா காட்டு மிருகங்களையும், அவைகள் என்றால் என்ன? அவைகள் என்ன? சத்தமா சொல்லுங்க. சாத்தான், பிசாசின் கூட்டங்களை உன் வாழ்க்கையில இருந்து துரத்தி விடுவார். அவைகள் இனி உன்னை தொந்தரவு படுத்துவதில்லை. கர்த்தர் உனக்கு காவலாய் இருப்பார். இதோட நான் முடிக்கிறேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 32ஆம் வசனம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பாய் இருக்காம்? ஒரு சர்ச் வந்து எதுக்கு ஒப்பாய் இருக்காம்? கடுகு விதை. கடுகு விதையோட அளவு என்ன?
சின்னன். இப்ப பாருங்க, அது ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்திலே அவரை விதைக்கிறான். ஒருவன் வந்து சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு சபையை என்ன செய்கிறான்? நிறுவுகிறான். 32ஆம் வசனத்தில் இது இயேசு சொல்லுகிறார், அது சகல விதைகளிலும் சிறியதாய் இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளுக்கும் பெரிதாகி. நீ ஒரு கடுகு வித, நீ ஒரு சின்ன புஷ். கடுகு விதம் வந்து சின்ன புஷ். ஆனா ஆண்டவர் அதை பயன்படுத்தி சொல்றார், சின்னனா ஒரு சின்ன புஷ்ஷுக்கு என்ன சொல்ற? சின்ன புஷ், செடி, சின்ன செடி. கடுகு வித ஒரு சின்ன செடி தான். ஒரு நாள் அது பெருசா வளர்றது கிடையாது, ஆனால் வளர ஆரம்பித்து விட்டது. ஏனென்றால் அது தேவனுடைய ராஜ்யம் ஆயிற்றே. ஒரு ஆத்துமாவோடு தொடங்கின ஊழியம் இது பெரிய விருட்சமா வளர்ந்துட்டு, இப்ப கேளுங்க, இப்ப என்ன நடக்குதாம்? எல்லாரும் வாசிங்க. ஆகாயத்து பறவைகள் என்னவா? அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரம் ஆகும். ஆகாயத்து பட்சிகள் எதை குறிக்கிறது? கோதுமை மணி, மன்னிக்கவும், கடுகு விதை எதை குறிக்கிறது? அப்ப கடுகு விதையினால் உண்டாகிற அந்த பெரிய மரம் விருட்சத்தில் என்ன வந்து நிக்குதான் இப்ப? அப்படின்டா சரியா சொல்ல போனா கடுகு விதை சபைக்கு ஒப்பானது. இந்த சபை, இந்த ஊழியம் எப்படியாய் வளர்ந்து விட்டதாம்? பெரிதாய் வளர்ந்து விட்டது. இப்ப பெரிதாய் வளர்ந்த சபைக்குள்ள இப்ப என்ன இருக்காம்? பேசுங்க, பேசுங்க. விளங்குதா வார்த்தை? விளங்குதா? உங்களை விளங்குதா? ஏன் நான் இவ்வளவு நேரம் எடுத்தனதெல்லாம் சொல்லிட்டு வர்றதுக்கு? சபைக்குள்ள சாத்தான், தேவ ராஜ்யத்துக்குள்ள சாத்தான். தெரியுமா? இன்றைக்கு வேதம் ஆண்டவர் சொன்னார், இருவர் திருமணம் முடிக்கிறாங்க, இருவருக்கு இடையில பிரச்சனை வந்துட்டு டிவோர்ஸ் எடுக்கிறாங்க. உலக பிரகாரம் டிவோர்ஸ், சரியா? காலங்கள் போயிட்டு ஒருவர் போய் திருமணம் முடிக்கிறார், மற்றொருவரும் திருமணம் முடிக்கிறார். உலக பிரகாரத்தில் there's no problem. ஆனா வேதத்தின் அடிப்படையில் அது விபச்சாரம். விவாகரத்து சபையில இல்ல, விவாகரத்து சபையில இல்ல. விவாகரத்துப்பட்ட உடையவர்களை திருச்சபையில திருமணம் முடிச்சே வைக்க இயலாது. ஆனா இன்றைக்கு சபைகள் திருமணம் முடித்து வைக்கிற பிசாசு இதுதான் சொல்லுது. பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடித்து வாழ்வது, ஆணும் ஆணும் திருமணம் முடித்து வாழ்வது அமெரிக்காவிலே பல மாகாணங்களிலே சட்டமாய்விட்டது. அமெரிக்காவில் இருக்கிற பல ஆவிக்குரிய திருச்சபைகள், ஒரு காலத்திலே சத்தியத்தை பிடித்துக் கொண்டிருந்த திருச்சபை என்ன தெரியுமா சொல்லுது? அவங்களும் பாவம், அவங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்களை நாங்கள் வரவேற்கின்றோம். யார? ஆணும் ஆணும் திருமணம் முடிச்சவங்களை சபை வரவேற்குதாம். எந்த சபை? ஆவிக்குரிய சபை. இன்றைய இருக்கிறதான போப், அவர் தன்னுடைய பிஷப் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த கே மேரேஜ், ஆணும் ஆணும் திருமணம் முடித்தவர்களையும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடித்தவர்களையும் சபையிலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் அந்த கூற்றை போட்டு அதை எல்லா பிஷப்பும் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும். எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, இல்ல அப்படி ஆக முடியாது, இது வார்த்தைக்கு எதிரானது. போப்பினுடைய தீர்மானம் அங்கே முறிக்கப்பட்டது. இப்ப தற்போது போப் ரோமன் கத்தோலிக்க சபையானது இந்த சத்தியத்திலே உறுதியாக இருக்கிற நேரத்தில் நம்ம ஆவிக்குரிய சபை சொல்லுது என்ன தெரியுமா? அவர்களையும் காகவும் இயேசு மரித்தார், அவர்களையும் நாங்கள் சபையில் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
அப்பேற்பட்டவர்களை ஊழியர்களாகவும் வைத்திருக்கிறார்கள். என்ன நடந்தது சபைக்குள்ள? இன்றைக்கு பிசாசு. இன்றைக்கு அநேகர் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சபைக்குள்ள இருந்தாலும் வார்த்தை தெரியாது. மதுபானம் குடிக்கிறார்கள், விபச்சாரம் வேசித்தனத்தில் இருக்கிறார்கள், திருடுகிறார்கள், கொலை செய்கிறார்கள், களவெடுக்கிறார்கள், உலகத்தார் வாழ்கிறது போல வாழ்கின்றார்கள். தெரியும்? ஆனா என்ன சொல்றது? we are Christians. இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த பெரிய கடுகு மதம் பெரிய மரமா வளர்ந்துட்டு பர்சன்டேஜ் இத்தனை லட்சம் விசுவாசிகள் இருக்கிறாங்க எங்கட சபையில. எஸ், ஆனால் அதிலே எத்தனை பேர் கன்னிகைகளாகவும் எத்தனை பேர் கரைப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள்? அன்றைக்கு வந்து என்னிடத்தில் ஒரு சொன்னார், பிரதர், இந்த மட்டக்களப்பில் இருக்கிற மெதடிஸ்த திருச்சபையில் இருக்கு போற முக்கியமான ஒருவர் பிரதர், எங்களுக்கு எதிராக சூனியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க பிரதர், ஜெபிங்க பிரதர். தெரியுமா உங்களுக்கு? அது கிறிஸ்தவர்கள். இன்னொரு இடத்துல ரமேஷ் அந்த வீடு கட்ட போயிருந்தார். போதகரை கொண்டு வந்து முதல் எல்லாம் வச்சு ஜெபிச்சாச்சு, கல்லு வைக்கிறதுக்கு ஜெபிச்சாச்சு. போதகர் வந்து வடிவ ஆசீர்வதிச்சு அவர் போயிட்டார். போதகர் அங்கால போக யாரு வந்தது? பூசாரி வாரார் பெல்லோட, டிங்கி 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 மூளைக்கல்லு வைக்கிறதுக்கு வாரார். சிரிக்க வேணாம், நீங்க என்ன செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியாது. அதுதான் உங்களோட வீட்டுக்குள்ள பூதம் என்ன இருக்கு, நடமாட்டமா இருக்கு பாஸ்டர், நடமாட்டம். ஆடாம என்ன செய்யும்? நீ தானே கூப்பிட்டு வச்ச. நீ இப்ப என்ன செய்ற? வீட்டை இடி, நெஞ்ச கிழிச்சு வீட்டை இடி, போகும். நீரா மணி அடிச்சு கூப்பிட்டு வச்சிட்டு இப்ப நாங்க உபவாசம் பண்ணி துரத்தோடும். சூப்பர் ஐயா, சூப்பர். நீ டிவிக்கு முன்னால காலை ஆட்டி 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 அங்க முறுக்கு சாப்பிடணும், நாங்க இங்க உபவாசம் பண்ணி பண்ணி உள்ள உண்ட பிசாசி நாங்க துரத்தோணும். அடமாடுது பாஸ்டர். நான் இன்றைக்கு சொல்ல வாரதெல்லாம் இதுதான். விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த சின்னங்களை நாங்கள் படித்ததிலிருந்து பிசாசு உடைய வாழ்க்கையில கூடு கட்டி அவன் அரசாங்கமே நடத்தி கொண்டிருக்கிறான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்ன செய்யற பிரதர்? என்ன பிரதர் நான் செய்யறது? மனம் திரும்பு, மனம் திரும்பு. என்ன அவ்வளவு இருக்கு, நான் பேசல. என்ன காவாசி இருக்கு, இப்படியே நிறைய வசனங்கள். Don't play the fool. விளையாட வேண்டாம். ஹலோ, விளையாட வேண்டாம். இதாலதான் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, இதாலதான் நிம்மதி இல்லை வாழ்க்கையில, இதாலதான் போராட்டம், நஷ்டம், வியாதி. இதாலதான் ஆசையா கட்டின வீட்டுக்குள்ள வாழ்றதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கு. ஜெபி. பிரியமானவர்களே, இலங்கை மட்டக்களப்பு சென்ட்ரல் வீதியில் அமைந்துள்ள சியோன் தேவாலயத்தின் சிரேஷ்ட மேய்ப்பர் பாஸ்டர் ரோஷான் மகேசன் அவர்கள் அளிக்கும் தேவ செய்தியை நீங்கள் இப்பொழுது கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள்.